ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்லைன் பட்டா சம்மந்தமாக பில்டர் அசோசியேஷன் சொல்வது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொத்து விற்பனை கிரயப்பத்திரத்தில் குறிப்பிடப்படும் சொத்தின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்படுகின்றன. வருவாய்த்துறையில் தமிழ் நிலம் சாஃப்ட்வேர் மூலமாக பட்டா பிரதிகள் ஆன்லைனில் மாற்றப்பட்டுள்ள இருந்தாலும் ஆன்லைனில் இந்த பிரதி எடுத்து அட்ரஸ்டேடு எனும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரியிடம் கையொப்பம் பெற்று வருமாறு சார் பதிவாளர்கள் மக்களை வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் சொத்து வாங்குவோர் மற்றும் பட்டா பிரதி எடுக்கவும் அதற்கு கையொப்பம் வாங்கவும் அலைய வேண்டியுள்ளது. பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைன் முறையில் கிடைக்கும்போது அதை பிரதி எடுத்து வர சொல்லுவது தேவையில்லாத வேலை என பேச்சு எழுந்தது. இது தொடர்பாக பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதினார். இந்த ஒரு அறிவிப்பை அகில இந்திய பில்டர் அசோசியேஷன் வரவேற்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக முன்னாள் அகில இந்திய பில்டர் அசோசியேஷன் முன்னாள் தலைவர் ராமபிரபு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். சமீபத்தில் இந்த பத்திரப்பதிவு துறையில பட்டா நீங்க எல்லாருக்கிட்டையும் மேனுவலா கேட்காதீங்க. அது பட்டா இல்லாமலே நீங்க டாக்குமெண்ட் பதிவு பண்ணுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதனுடைய இது என்னன்னா, அந்த பர்டிகுலர் சப் ரிஜிஸ்ட்ரார் அந்த பட்டாவுடைய ஜென்யூனிட்டியை அவரு ஆன்லைன்ல அவரே செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலா டாக்குமெண்ட் பண்ண வரவங்க கிட்ட நீங்க அந்த டாக்குமெண்ட் இது பேப்பர் கேட்டு நீங்க கேட்க வேணாங்கிறது அவங்களுக்கு இது. பட் எனிவே அவங்க அந்த பட்டாவை செக் பண்ணாதான் அந்த கரண்ட் ஓனர் வெண்டாருடைய நேம்ல அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இருக்குதாங்கிறத நம்ம அவங்க வெரிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த பட்டா பாத்தீங்கன்னா ஆன்லைன் உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. என்னன்னா, இது ஒரு ப்ராப்பரா கரெக்டா அவங்க பண்ணணும். ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆனோன்னு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தோம். இது ஒரு 5 days, within 5 working days ஆர் 10 working daysல இதை நாங்க ஆன்லைன்ல அப்டேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பரவலா நடந்துட்டு இருக்குன்னா, சில ஒரு 30 to 40% ஆட்டோமேட்டிக்கா ஒரு 15 daysல பட்டா டிரான்ஸ்பர் ஆயிடுது. ரிமைனிங் 50% பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரே ஆகாம இருக்கு. இப்ப அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க அகைன் அந்த பர்டிகுலர் தாலுகா ஆபீஸ்ல போய் அப்ரோச் பண்ணி பட்டாக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா மேஜர் இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணி வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கிரவுண்ட் இருக்குன்னா அது 8 ப்ராப்பர்ட்டியா அதை டிவைட் பண்ணி சப்டிவைட் பண்ணி, இல்ல பிரதர்ஸ் ஒரு கிரவுண்ட 2ஆ பிரிச்சு வாங்குறப்ப இந்த சப்டிவிஷன் பட்டா அவங்க அப்டேட் பண்றது இல்லை. இது என்னன்னா மெயினா அவர் பட்டாவும் அவங்க நிறைய பேர் பொதுமக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, டாக்குமெண்ட் பண்ணது நம்ம பேர்ல தான் சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே அது போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆனோடனே நம்ம பட்டா வாங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அது நிறைய பேர் வாங்குறது இல்ல. இவங்க ஏதாவது ஒரு லோனுக்கு போகும்போதோ அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு சேல்ஸ் பண்ணணுங்கிறப்பதான் இந்த பட்டா பத்தி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இது என்னன்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கிட்டத்தட்ட 7+2 9% நம்ம பே பண்றோம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் பே பண்றோம். அப்படி பண்றப்ப ஒரு டெட்லைன் நம்ம இந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண 10 கிளியர் ஒர்க்கிங் டேஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல பட்டா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேனுவல் பட்டா வச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்ப டிஜிட்டல்ல இப்ப ஆன்லைன்ல நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சரோட வருது. சோ இது ப்ரீவியஸா நான் சொன்னதுதான் ஒரு டெட்லைன். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா இவங்க ஒரு 10 daysல இது பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு மெயினா பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி வீடுகள் வாங்குறப்ப என்ன பிரச்சனை, ஒரு அடுக்குமாடி வீடு ஒரு இடத்துல 12 வீடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 12 ஓனருடைய போட்டு ஒரு சப்டிவிஷன் பட்டா அவங்க வாங்க வேண்டியது. நிறைய இன்னைக்கு சிட்டிலே ஆகட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடுகளுடைய பட்டா அப்டேட் ஆகாதது ரொம்ப ஒரு துரதிருஷ்டமானது. இதுல மெயினா பாத்தீங்கன்னா அவங்க இப்ப ரீசேல்ஸ்க்கு போறப்ப இந்த வாங்குற பையர் சார் பட்டாவை உங்க நேம் அது ஒரிஜினலா பாத்தீங்கன்னா ஒரு பில்டர் அவங்களுக்கு சேல் பண்ணிருப்பாரு. அந்த பில்டர் பேர்லயே தான் இருக்கும். இந்த யூடிஎஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஒரு 12 ஓனர் இருக்காங்கன்னா 12 பேருடைய நேமும் அதுல இன்க்ளூட் பண்ணணும். அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு இது இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பையர் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஓல்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல அதே ஓனர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு டேட்ல அவங்க பட்டா இஷ்யூ பண்ணாங்கன்னா இன்னைக்கு உள்ள டேட்டுக்கு அவங்க ஓனர்ஸ் யாரு இருக்காங்கன்னு பாக்கணும். இப்ப அந்த 12 பிளாட்ல யாராவது ஒருத்தர் விற்க போறப்ப அந்த வாங்குற பையர் பட்டாவை இன்சிஸ்ட் பண்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வெண்டார் தான் இந்த 12 பேர் சார்புல அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு பட்டா வாங்குற மாதிரி இருக்கு சூழ்நிலை. இப்ப வருங்காலத்துல நம்ம இந்த டாக்குமெண்ட் இப்ப எல்லாமே ஒரே டாக்குமெண்ட் சிங்கிள் இதுல பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா முன்ன நம்ம யூடிஎஸ் போட்டு நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப லேண்ட் வித் பில்டிங் தான் நம்ம அபார்ட்மெண்டே நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். அப்படி
மாதிரி வர்றப்ப இமீடியட்டாவே நீங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல 6 வீடு இருக்கோ 8 வீடு இருக்கோ 12 வீடு இருக்கோ எல்லா சேர்ந்துட்டு முடிஞ்ச உடனே பட்டாவை அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா. பட்டால வந்து மெயின் அந்த ஒரு சப்டிவிஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து கிரியேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி 2ஆவோ 3ஆவோ பிரிச்சு ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிப்பாங்க. இல்ல ஒருத்தர் வாங்கி விக்கிறவரை என்ன பண்ணுவாரு, ஒரு 2 கிரவுண்ட வாங்கி ஒரு 3ஆ பிரிச்சு கூட விற்பாரு ஒரு பேசேஜ் கிரியேட் பண்ணி. அது மாதிரி வர்றப்ப பட்டா டிரான்ஸ்பர் பண்றப்ப இந்த காமன் பேசேஜ் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஒரு 3 ஓனர் இருக்காங்கன்னா அந்த 3 பேர்லயும் அந்த பேசேஜுக்கு உண்டான பட்டாவை டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும். அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு நேம்ல இருக்கக்கூடாது. இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த பேசேஜுக்கு உண்டான பட்டா வாங்காமலே விட்டுறாங்க. நம்ம எடுத்துட்டு 3 ப்ராப்பர்ட்டிக்கு தனித்தனியா இருக்கேங்கிற மாதிரி அந்த காமன் பேசேஜுக்கு இவங்க வந்து பட்டா இன்சிஸ்ட் பண்ணி வாங்கணும் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்த டிஜிட்டல் பட்டாலையும் நம்ம வந்து அந்த ஓனருடைய போட்டோ வைக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா. அது ஆக்சுவலா இப்ப மேனுவல் பட்டால இஷ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப டிஜிட்டல் பட்டாலையும் ஏன்னா எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றப்ப சப்டிவிஷன் ஆபீஸ்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். டாக்குமெண்டேஷன்ல இந்த பட்டாலையும் வந்து இந்த போட்டோஸையும் கொண்டு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நிறைய பட்டால எப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெண்டாருடைய நேமும் போட்டு கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கியிருப்போம், ஒருத்தர் பேர்ல இருந்திருப்போம், ஓனர்னு போடுற இடத்துல அவர் நேம் இருக்கும், என் நேம் இருக்கும். இது எல்லாம் வந்து இப்ப நாங்க என்ன ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் போகும்போதாகட்டும், நாளைக்கு நான் பேங்க்கு லோன் போகும்போதாகட்டும், என்னங்க வெண்டார் பேரும் வருது, நீங்க முதல்ல போய் உங்க பட்டாவை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்ப மறுபடியும் என்ன ஆகுது, நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்ல போய் இந்த பட்டா டிரான்ஸ்பருக்காக நிக்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்டென்ட் எல்லா பட்டாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எஃப்எம்பி ஃபீல்டு மேப்பிங்கும் இவங்க ஆன்லைன்ல பண்ணணும். பேரலா ஒரு பட்டா இஷ்யூ பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சையும் இவங்க அப்டேட் பண்ணலைன்னா அந்த பட்டா கொடுக்கறதுலயும் பயனே கிடையாது. ஏன்னா ஒரு அப்ரூவலுக்கு போறப்ப அவங்க பட்டா எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க, டாக்குமெண்ட் எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க, இந்த எஃப்எம்பி எக்ஸ்டெண்டையும் பார்ப்பாங்க. இந்த எஃப்எம்பி பாத்தீங்கன்னா நிறைய பரவலா இன்னைக்கு வந்து சிட்டில ஆகட்டும் மப்சில ஆகட்டும் எல்லாருக்குமே இந்த எஃப்எம்பிங்கிறது ஒரு 1 இயருக்கு முன்னால எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சோஃபார் பாத்தீங்கன்னா இந்த எஃப்எம்பி வந்து அப்டேட் ஆகாம இருக்கிறதுனால கட்டிட அனுமதி வாங்குறதுலயே ஆகட்டும் அவங்க ஃபர்தரா ஏதாவது ப்ரொசீட் பண்றதுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சோ இதையும் அரசாங்கம் வந்து இமீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த எஃப்எம்பியையும் பேரலா பட்டா இஷ்யூ பண்ணும்போது இந்த எஃப்எம்பியையும் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கலெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.